சுய விருப்பத்தின் பேரில் இபிஎஃப்பின் ஐ சராஅன் திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட சந்தா தொகை 2024ஆம் ஆண்டு வரை 2.6 பில்லியன் ரிங்கீட்டாக பதிவானது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசீசான் கூறினார். அரசாங்கத்தின் ஒதுக்கீடு சுமார் 114.8 மில்லியன் ரிங்கெட் ஆகும். இதில் 5,29,667 சந்தாதாரர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று அவர் சொன்னார். சுய விருப்பத்தின் பேரில் இபிஎஃப் சந்தா செலுத்துவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றும் அவர் கூறினார். மேலவையில் செனட்டர் அஸ்பி மூடா எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். 2023ஆம் ஆண்டு தன்னார்வ அடிப்படையில் இபிஎஃப் சந்தா செலுத்தியோர் எண்ணிக்கை 3,83,082 இருந்தது. இதற்கான அரசாங்கத்தின் ஊக்குவிப்பு தொகை 54.7 மில்லியன் ரிங்கெட்டாக இருந்தது. 2022ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 2,91,743 பதிவானது. அரசாங்கத்தின் ஊக்குவிப்பு தொகை 33.2 மில்லியன் ரிங்கெட்டாக பதிவாகி இருந்தது என்றும் அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.